கடலூரில் பாமக முன்னாள் நிர்வாகி தாக்கப்பட்ட வழக்கில் ஒரு சிறுவன் உட்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ஸ்ரீதர், தாக்கப்பட்டது யார், தாக்கியவர்கள் குறித்த விவரம் என்ன, முதற்கட்ட தகவல் என்ன சொல்லுது? பாமக முன்னாள் நிர்வாகி சங்கர் என்பவர் நேற்று ஒரு கும்பலால் வீட்டுக்குள்ளே வைத்து வெட்டப்படுகிறார். அவர் வெட்டிய பிறகு உடனடியாக அந்த பகுதி முழுவதுமாக போலீசார் சுற்றி வளைக்கிறார்கள். ஆனால் அதற்குள் அந்த கும்பல் தப்பி ஓடுகிறது. அந்த காட்சியை தான் நாம் சிசிடிவி காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சங்கரின் தம்பி பிரபு என்பவர் 2021ஆம் ஆண்டு வெட்டி கொலை செய்யப்படுகிறார். அந்த கொலை வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் வர உள்ளது. இதற்காக சங்கர் முதல் சாட்சியாக இருக்கிறார். சங்கர் இந்த கும்பலை காட்டி கொடுத்துவிடும் என்று அந்த கொலை வழக்குக்காக இந்த சங்கர் தாக்கப்பட்டதாக தற்போது காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. சங்கர் தற்போது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார். இந்நிலையில் தான் போலீசார் சுற்றி வளைத்து 4 பேரை கைது செய்கிறது. குறிப்பாக இந்த சிசிடிவி காட்சி வைத்துதான் அது உறுதிப்படுத்தி ஒரு சிறுவன் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்தார்கள். அவர்கள் கையில் பயங்கர ஆயுதங்கள் இருக்கிற காரணத்தால் காவல்துறை அவர்களை சுற்றி வளைக்கும் போது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. தற்போது 4 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு சிறுவன் இருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. முழுமையான தகவல் காவல்துறை விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை என்பது சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சிசிடிவி காட்சி என்பது அந்த 4 பேர் தான் சங்கரை வீடு புகுந்து வெட்டியுள்ளார் என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு உள்ளனர். மேலதிக விவரங்களை சேகரிங்கள். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.